டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. அதில் என்ன பேசியிருக்கிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக பாமக இளைஞரணி தலைவராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது இருவருக்கும் இடையில். மேடையிலேயே வார்த்தை மோதலில் இருவரும் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை சமாதானம் செய்வதற்கான பேச்சுவார்த்தை தைலாபுரம் இல்லத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. தற்போது பாமக இளைஞரணி தலைவராக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறிய முகுந்தனை நியமிப்பார்களா அல்லது அன்புமணி தரப்பிலிருந்து கூறப்படும் நபரை நியமிப்பார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள்? பாமக இளைஞரணி தலைவராக யாரை நியமிக்கப் போகிறார்கள்? பாமகவினுடைய மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். நேற்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலே அவர் இதற்கான வார்த்தை கருத்து மோதலில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில தற்போது தைலாபுரம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ராமதாசுடன் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அரை மணி நேரமாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஜி.கே. மணி, திலகபாமா, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அன்புமணி ராமதாஸ் முக்கிய, அதாவது இந்த இளைஞரணி தலைவராக பதவி வகிப்பவர்களுக்கு முன் அனுபவம் இருக்க வேண்டும், அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய முன் சீனியாரிட்டி அடிப்படையில் இருப்பவர்கள் தான் இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என ராமதாசிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வலியுறுத்தலை தொடர்ந்து யாரை நியமிப்பார்கள், யாரை இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக அறிவிப்பார்கள் என்பது குறித்து அன்புமணி ராமதாஸ் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பின் போது அதாவது தெரிய வரும், மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தனை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வேற ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து தெரிய வரும். தொடர்ந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதற்கான இருவரும், அதாவது தந்தை மகனுக்கான இந்த கருத்து மோதலானது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை எட்டியிருக்கிறது. சற்று நேரத்தில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாநில இளைஞர் தலைவர் யார் என்பது தெரிய வரும். மாநில தலைவர் இளைஞரணி தலைவர் யார் என்பது செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லிடுவாங்க. இப்போ இருவருக்கு இடையே ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் என்பது அதுல சமாதானம் அடைஞ்சிட்டாங்களா? அங்க கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட நிர்வாகிகளை ஏதாவது தொடர்பு கொண்டு கேட்க முடிஞ்சுச்சா? அதாவது நிர்வாகிகள் உள்ளே முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே உள்ள ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை யாருக்குமே உள்ளே ஊடகவியலாளருக்கும் அவர் தொடர்பு கொள்வதற்கும் யாருக்குமே அனுமதிக்கவில்லை. அந்த சமாதான பேச்சுவார்த்தையில முக்கியமாக அந்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருந்தால் தந்தை அந்த இடத்துல கூறியதற்கு மகன் எதிர்ப்பு தெரிவிக்காமல் தைலாபுரத்தில் இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வேற ஒருவரை நியமிப்பது இல்லது அவரே நியமனம் செய்வது தொடர்பாக பேசியிருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்துதான் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் தந்தை மகனுக்கான அந்த ஒரு கருத்து மோதல்ல ஒரு சமாதானம் ஆயிருக்கிறார்கள். இந்த சமாதான முடிவுல யாரை இந்த கட்சியினுடைய மாநில இளைஞர் தலைவரை நியமிப்பார்கள் என்பது தெரிய வரும். அதற்கான பேச்சுவார்த்தை முடிவு பெற்றிருக்கிறது. சற்று நேரத்துல இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடைபெற்றிருக்கிறது, அது மட்டும் இல்லாம மாநில இளைஞர் தலைவராக யாரை நியமிப்பார்கள் என்பது அறிவிப்பார்கள். காமராஜ், இது குறித்து பாமகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில என்ன பேசப்படுது? அதாவது பாமகவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய தந்தை மகனுக்கான இது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் அவங்க கருதுறாங்க. கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிற சூழலில மூத்த அந்த கட்சியில நிர்வாக இருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸுடைய சொல்லை கேட்டு, அதாவது அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்க வேண்டும். தலைவராக வந்ததுக்கு பிறகும் வயது முதிரின் காரணமாக இவர் சில பணிகளை அவருக்கு விட்டு கொடுக்கணும், இது போன்ற செயல்களை அவருக்கு வழங்க வேண்டும் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இருப்பினும் இரு தரவிலுமே கட்சியினுடைய
நிறுவனர் மற்றும் தலைவர் இவர்களுடைய சொல்லை கேட்டுதான் கட்சி தொண்டர்கள் நடப்போம்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இவருடைய இந்த அறிவிப்பு எப்படி என்ன கூறுவார்கள் என்றும் கட்சி தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க. மாநில இளைஞரணி தலைவராக யாரை அறிவித்தாலும் நாங்கள் அவர்கள் பின்பு செயல்பட தயாராக இருப்பதும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் தெரிவிக்கப்படுகிறது. காமராஜ், கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் அப்படிங்கிறது முக்கியமான பொறுப்பு. இப்ப அதுக்கு ஒரு நபரை நியமிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் அவர்களுக்கு மத்தியில கலந்து பேசி அதன் பிறகுதானே இந்த முடிவை அறிவிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையோ அங்க? நிச்சயமாக கட்சியினுடைய அந்த முக்கிய இளைஞர் தலைவர் பதவிக்கு முகுந்தன், அதாவது எதிர்காலத்துல இந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அன்புமணி அந்த ராமதாஸ், அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவிச்சிருந்தார். இதை தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸிடம் கூறியிருக்கிறார் முகுந்தனை நியமிக்க வேண்டும் என. அதற்கு உடனடியாக அவர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கார். கட்சியில ஒரு நிர்வாக இருக்கக்கூடியவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆனா அவர்களுக்கு. காமராஜ், நீங்க இணைப்பில இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக பாமக நிர்வாகி திரு செந்தில் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தையில என்ன முடிவு சார் எட்டப்படும்? என்ன பேசி இருக்கிறாங்க? மகிழ்ச்சிய பேசிக்கா ஒரு சிக்கல் இருந்து மிகப்பெரிய பிரச்சனை இருந்தா பேச்சுவார்த்தை நடக்கும். அது 2 குழுக்களா பண்றது பேச்சுவார்த்தை இல்ல, ஒரு சிறிய உரசல் அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்சமா சொல்லணும்னா அந்த மாதிரியான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அல்லது தகவல் தொடர்பு ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை சரி செய்து கொண்டார்கள். அது பேச்சுவார்த்தைங்கிறது கொஞ்சம் பெரிய வார்த்தை. அது ஒரு பெரிய சண்டை நடந்து அதுக்கு தீர்வாக நடக்கிறது பேச்சுவார்த்தை. இது ஒரு சின்ன தவறான அல்லது தவறான புரிதலின் அடிப்படையிலான ஒரு தகவல் தொடர்பு சிக்கல், மிஸ்கம்யூனிகேஷன். அதை சரி செய்து கொண்டார்கள். இது பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை முடிந்து இதுவும் இல்லை. ஸோ அது ஒரு சிக்கலா எனக்கு தெரியல. இதை பேச்சுவார்த்தைன்னு சொல்ல வேண்டாம். வர முகத்தை பாருங்க, சந்தோஷமா வராங்கன்னு. அது ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குதா? மகிழ்ச்சியான ஒரு முடிவு. இது ஒரு சிக்கலாவே நாங்கள் முதல்ல இருந்தே பார்க்கலைங்க. நன்றி சகோதரி. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு செந்தில் அவர்கள். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.